ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம். இது வரைக்கும் வந்து நம்ம டிசைன் மட்டும் பண்ணி காட்டுவோம். இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து எப்படி டிசைன் பண்ணுறதா வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி சுற்றி வந்து பார்டர் வந்து பிளாக் கலரில் ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு 4 பக்கமும் லைன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சுருள் மாதிரி நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வரைஞ்சி இது வந்து இந்த ஓலைச்சுவடியிலே வந்து இந்த தூதெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஓலைச்சுவடியை வந்து சுருட்டி எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். நான் வந்து வீடியோவில் வந்து ஸ்லோவாக தான் வந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சுருள் மாதிரி போட்டு நீட்டமாக இழுத்து விட்டு நான் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் காஃபி கலரில் வந்து இருக்கும், ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நான் வந்து ப்ரௌன் கலரில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா ப்ரௌன் கலரில் வந்து பென்சில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா க்ரையான்ஸ், அதை வந்து நீங்கள் உள்ளாரையும் வந்து லைட்டாக ஷேட் மாதிரி வந்து அடித்து விட்டிங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். நான் வந்து சிம்பிளாக வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சுருட்டினா ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நான் வந்து அங்கங்கே டாட்டாக வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம தமிழுக்கு தான் வந்து பண்ணுறோம். தமிழ் ஒப்படைப்பு அப்படின்னு வந்து எழுதிக்கிட்டேன். கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுவே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் வந்து லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கீங்களே, அங்கே வந்து ஃப்ளவர்ஸுமே வந்து போட்டுக்கலாம். கீழே வந்து பெயர், வகுப்பு, தலைப்பு, பாடம், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து எழுதிக்கிறேன். உங்களுக்குலாம் என்ன தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கிலீஷ் தான் வந்து பண்ண போகிறோம். இங்கிலீஷ்க்கு வந்து பிளாக் கலரில் வந்து பெண்ணை வச்சு நான் வந்து லைன் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு மேலே வந்து எல் ஷேப்புக்கு கீழேயும் வந்து எல் ஷேப்பில் வந்து லைன் போட்டுக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம். ஒரு 3 கலர் வந்து நமக்கு தேவைப்படும். 3 கலரில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஷேட் வந்து பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு தூரமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து நீங்கள் பெருசு சின்னது அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து கேப்லலாம் பிங்க்கும் அப்புறம் வந்து வயலட், இந்த 3 கலர் தான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மாதிரி போட்டோமா, இதுக்கு நடுவில் வந்து வயலட் கலர் வர மாதிரி வந்து பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்க்க நீட்டாக கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து ஃபினிஷிங்கில் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம அந்த சைடு வந்து போட்டிருக்கோம்ல, அந்த சைடு வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு செடி மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த பென்சிலை வச்சு இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து குட்டி குட்டி பூ மாதிரியும் சொல்லலாம், இல்லை இலை மாதிரியும் வந்து சொல்லலாம். குட்டி குட்டியாக அந்த மொட்டு மாதிரி வந்து வளைச்சி வந்து விட்டுக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம வளைச்சி வந்து விட்டுக்க போகிறோம். இதில் வந்து சிம்பிளாக பிளாக் கலர் பென் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வந்து நம்ம உள்ளேயும் அந்த வெளியே அந்த பாம்பு மாதிரி போட்டோம்ல, அந்த கிளை மாதிரி போட்டோம்ல, அதுக்கும் வந்து பண்ண போகிறோம். இதே மாதிரி அந்த மொட்டுக்கெலாம் கொடுத்துட்டு அந்த மொட்டுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயும் வந்து கலர் கொடுக்க போகிறோம். அப்போ வந்து பிரைட்டாக தெரியும். நீங்கள் இங்கே கலர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட் கலராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வரைஞ்ச அந்த செடி மாதிரி இருக்குல்ல, அதுவும் அதுக்கப்புறம் அந்த பூ மாதிரி போட்ட டிசைனும் வந்து தெரியும். அதனால் நீங்கள் பண்ணும்போது இது மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் கலராக, ரொம்ப டார்க்காக இருந்தால் அந்த அளவுக்கு தெரியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் கலராக சூஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்து ஷேட் வந்து பண்ண வேணாம், அப்படியே வந்து விட்டுறலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம அந்த பக்கமும் வந்து பண்ண போகிறோம். அதில் ஆல்ரெடி அந்த கிளை மாதிரிலாம் நான் வரைஞ்சி வச்சுட்டேன். அதில் வந்து கலர் தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இதில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வந்து அதில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 சைடுமே வந்து பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து இப்போ வந்து அவுட்புட் வந்து இருக்குது. நீங்கள் இப்படியே கூட உள்ளே எந்த ஹெட்டிங் வேணால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சிம்பிள் டிசைனாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, உள்ளே சும்மா ரெயின்போ மாதிரி இந்த வானவில் மட்டும் வளைவாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 5-6 கலரில் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். சும்மா கொஞ்சம் பார்க்க வந்து அட்ராக்டிவாக வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து அப்படி வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிக்கலனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட உங்களுக்கு வந்து எந்த ஹெட்டிங் வேணால் நீங்கள் வந்து எழுதிக்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம். நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணலான்னு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து நம்ம பண்ணதை கூட மாற்றி வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸுக்கு தான் வந்து பண்ண போகிறோம். மேக்ஸுக்கு வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்து நான் வந்து பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி 4 பக்கமும் கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கயிறு போகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்பன் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்ம வரைய போகிறோம். ஒரு 5 கிட்ட
நீங்கள் வேறு எதனா சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குமோ அத்தனை ரிப்பன் வந்து வரைஞ்சிக்கோங்க. மேக்ஸில் வந்து 5 லெட்டர் இருக்கும், நான் வந்து 5 வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எம்டியாக இருக்குல்ல, இங்கே வந்து ஸ்கேல் வந்து வரைய போகிறோம். நீங்கள் வந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பிக்சர் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து மேக்ஸ்க்கு தான் வந்து பண்ண போகிறேன், அதனால் மேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஒரு ஸ்கேலு அதுக்கு நடுவில் வந்து பென்சில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பென்சிலில் வந்து கோடு கூட போட்டிருக்கோம்ல நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த லைன்ஸ் வந்து போட்டுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து லைன்ஸ் போட்டதுனால எனக்கு கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் குட்டியாக கை வந்து இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கிட்டு அதில் ஒரு குச்சி வச்சுருக்க மாதிரி கீழெல்லாம் வந்து சதுரம், முக்கோணம், செவ்வகம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வரைஞ்சிக்கோங்க. சைடில் வந்து பலூன்ஸ் பறக்கிற மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து போட போகிறோம். நடுவில் வந்து நேமு, ஸ்டாண்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அசைன்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எழுதுவீங்களா ஃப்ரண்ட் பேஜில், அதெல்லாம் என்னெல்லாம் தேவையோ நீங்கள் அது வந்து எழுதிக்கோங்க. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து கலரிங் தான் வந்து பண்ண போகிறோம். அந்த ரிப்பன் மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு ரிப்பனுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதில் கொடுக்குறதுமே வந்து லைட் கலராக கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே மேக்ஸ் நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்க்க வந்து நல்லா தெரியும். இதே கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்தா அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் உள்ள கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட் கலராக வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லோ, க்ரீன், ப்ளூ, ரெட்டு பிங்க்கு, அப்புறம் வந்து ஒரு டார்க் க்ரீன் வந்து நானுமே வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணாமே இருந்துச்சு, ட்ரை பண்ணலாமேன்னு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மரம் ஸ்கேலெலாம் நமக்கு எல்லோ கலரில் தானே இருக்கும், அதனால் என்ன பண்ணேன்னா எல்லோ கலர்லேயே வந்து கொடுத்துடலான்னு எல்லோ கலரில் வந்து கொடுத்துருக்கேன். வுட்டில் வந்து ஸ்கேல் வந்து எல்லோ கலரில் பெயிண்டில் தான் வந்து இருக்கும், அது பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதனால் அதே மாதிரி நான் எல்லோ கலர் கொடுத்துட்டு பென்சிலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இன்னுமே வந்து பென்சிலை நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனா நீங்கள் டெக்கரேட்டும் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா வரைகிறது பிடிக்கலன்னா இல்லை ரேண்டமாக அந்த பலூனை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்னெல்லாம் பிடிக்கலையோ நீங்கள் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பலூனுக்குமே வந்து ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் லைட் கலராக வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைக்கா எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய கொச்சன்னு இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீட்டாக சிம்பிளாக அந்த ரிப்பன் மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் எழுதிட்டு கீழே வந்து உங்கள் நேமு, ஸ்டாண்ட் அதை மட்டும் கூட போட்டுக்கலாம். சிம்பிளாக அதுவுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்கேலுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மைலி வந்து போட்டு விட்டுட்டேன். பென்சிலுக்குமே அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்னல அந்த பலூன்லேயும் இந்த மாதிரி இன்ட்டு அதெல்லாம் போட்டுவிட்டு கீழே 1 2 3 போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான், அழகான டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சயின்ஸுக்கு பண்ண போகிறோம். சயின்ஸுக்கு எந்த மாதிரி பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை, அதனால் க்யூட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு நான் ஒரு டிசைன் மாதிரி போட்டு விட்டுட்டேன். எனக்கு பண்ண ஃப்ரண்ட் பேஜ் டிசைனில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து இந்த சயின்ஸோடது தான். இதுலேயும் வந்து பயாலஜி, ஸ்வாலஜி அந்த மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹெட்டிங் வந்து போட்டுக்கோங்க. நான் காமனாக வந்து சயின்ஸ்னு வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு உள்ளேயும் இந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சும்மா இந்த மாதிரி கிறுக்கின மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துட்டு உள்ளெல்லாம் வந்து பிங்க் அண்ட் பிளாக் இதுதான் இதுக்கோட தீமு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எனக்கு வந்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உள்ளே ஒரு லைன் போட்டோம்ல அதுக்கெலாம் பிங்க் கலர் கொடுத்துட்டு வெளியெலாம் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு வந்து கொடுத்துக்கலாம். ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது நீங்கள் வேறு எதனா லெசன் கூட வேறு என்ன சப்ஜெக்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி சும்மா வந்து இதுக்கு இப்படி போட்டால் நல்லா இருக்குன்னு அது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டிசைன்லாம் வேறு எதனா சப்ஜெக்ட்டுக்கு போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சுற்றியும் போட்டோம்ல அதுக்கு வந்து பிளாக் கலரில் வந்து போட்டுக்கிட்டேன். அப்போ இன்னுமே வந்து பார்க்க வந்து நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்காக தான் உள்ளே வந்து சயின்ஸ் அசைன்மெண்ட் போட்டு நேமு, ஸ்டாண்டு, சப்ஜெக்ட்டு, டைட்டில் இந்த மாதிரி வந்து எழுதிக்கிட்டேன். உள்ளே உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. நான் சும்மா இப்படி வந்து எழுதியிருக்கேன்.
இதுக்கு நடுவில் பிளாக் கலர் பென் வச்சு சும்மா டெக்கரேட்டுக்காக அப்படி வந்து பண்ணிட்டேன். ஏன்னா வெளியே வந்து நம்ம பிங்க் அண்ட் பிளாக் தானே கொடுத்துருக்கோம், அதனால் உள்ளேயும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருந்துச்சு. இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம பண்ணதுலேயே வந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியலுக்கு தான் வந்து பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த பழைய புக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இந்த பைண்டிங் பண்ண மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து பண்ண போகிறோம். நான் எப்படி கொஞ்சம் கேப் விட்டு கோடு போட்டிருக்கேன், அந்த மாதிரியே போட்டுட்டு இப்போ நான் எப்படி வளைச்சி விட்றேனோ அதே மாதிரியே வந்து பார்த்து வரைஞ்சிக்கோங்க. மேலே இருக்கிற மாதிரியே வந்து கீழேயும் வந்து பண்ண போகிறோம். நான் எப்படி வந்து கோடு போட்டிருக்கேனோ அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்து வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் வந்து நான் சொன்னேன்ல, பழைய புக்குக்கெலாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். சோஷியல்னாவே இந்த ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் வரும்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். நம்ம பண்ண டிசைனில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இதுக்குமே அவுட்லைன்லாம் வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டேன். இதுவும் வந்து பிங்க் கலரில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ப்ரௌன் கலரும் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ நீங்கள் அது கூட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துட்டு பிங்க் கலரில் வந்து கொடுக்க போகிறேன். எப்பவுமே வந்து பிங்க்கு, ப்ளூ, பிளாக் இது வந்து காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் வந்து பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் பிங்க்கு தான் கொடுக்க போகிறேன். அப்புறம் மேலே வந்து ரிப்பன் மாதிரி இருக்குல்ல, மேலேயும் கீழேயும் அதுக்கும் வந்து பிங்க் கலரே வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் வந்து போட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுக்கு நடுவில் வந்து சோஷியல் அசைன்மெண்ட் அப்படின்னு வந்து எழுதிட்டு கீழே எப்பவும் போல் நேமு, ஸ்டாண்டர்டு, சப்ஜெக்ட்டு, டைட்டில் இந்த மாதிரி வந்து எழுதிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஹெட்டிங் வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து பிங்க் கலர் வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் வந்து சிம்பிளாக 5 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு செஞ்ச டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை டிஃப்ரெண்ட்டாக வேறு எதனா சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.